கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி ஆழி பேரலையில் நாகை மாவட்டத்தில் 6060 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய வேண்டி சுனாமி நினைவு தின அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நாகை மாவட்டம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை, நாகை, ஆரியநாட்டு தெரு, செருதூர், நாகூர், நம்பியார் நகரில் சுனாமியின் உயிர் நீந்தவர்களின் படங்களுக்கு அவர்களது உறவினர்கள் மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். அக்கரைப்பேட்டை மீனவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் மௌன ஊர்வலம் சென்று சுனாமி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். திமுக சார்பில் மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் தலைமையில் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ், கீழ்வேலூர் எம்எல்ஏ நாகை மாலி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் துறைமுகம் பகுதியில் கடற்கரையில் மலர் தூவி பாலூற்றி அஞ்சலி செலுத்தி சுனாமி நினைவு தினத்தை அனுசரித்தனர். கீச்சாங்குப்பம் கிராமத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் தலைமையில் அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தினர். இதில் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுனாமி நினைவு தின அஞ்சலி செலுத்த அனுசரித்தனர். அன்பு சொந்தங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற வகையில் அனைவரும் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். அனைவரும் ஒரு நிமிடம் மௌனங்களை கேட்டுக்கொள்கிறோம். இதேபோல் வேளாங்கண்ணி அடுத்துள்ள செருதூர் மீனவ கிராமத்தில் நாகை MP செல்வராஜ், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் தலைமையில் ஊர்வலமாக வந்த 100க்கும் மேற்பட்டோர் அங்குள்ள சுனாமி நினைவு ஸ்தூபிக்கு பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.
அப்படியே ஊத்துல கை வைங்க. கை வைங்க. அப்பா நீங்க ஊருக்காரர், நீங்க வா. இருபத்தி ஓராம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருவதால் நாகை மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த மீனவர்களும் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு கடற்கரை கிராமங்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளன.